கழுத்து வலின்னு சொல்லி கால் நூற்றாண்டா ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவரை பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாள் கழுத்து வலி இருக்குது. அவர் 3 சென்டரில் போய் எம்ஆர்ஐ பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் போகிறாங்க. சர்வைக்கல் ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜு இல்லை, அவ்வளோ மேசிவாக இல்லையே, உங்களுக்கே இவ்வளோ பெயின், அப்படியே ஸ்டோரி போயிட்டே இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி அதே பேஷண்ட்டுக்கு இல்லை உங்களுக்கு சர்வைக்கல் இஷ்யூ கிடையாது, நீங்கள் ஒரு நெக்குக்கு ஒரு எம்ஆர்ஐ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ராசவுண்டோட பார்த்தோம். அவருக்கு ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் இருந்திருக்கு. அது யாருமே பார்க்கல. அது கொஞ்சம் மோசமாகி தைராய்டு கிளாண்டே அட்ரோஃபி ஆகிருக்கு. அதனால தான் அவருக்கு சஸ்டெயின்டாக ஒரு புடனி வலி இருந்திருக்கு. அதாவது தைராய்டு சுரப்பியே சுருங்கி போய் ரத்த ஓட்டம் இல்லாமல் பூவர் ஆக்சிஜன் சப்ளையால் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அங்கே இருக்க தசைகள் இருக்கிறதுனால தான் அவருக்கு புடனி வலி இருந்திருக்கு. இப்படி ஒரு கேஸ் வந்தார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரானிக் இன்ஃபெக்ஷன், பல்லு சொத்தையாகி பல்லுடைய இன்ஃபெக்ஷன்னால் அவர் பல்லு வலி தானேன்னு சொல்லிட்டு கிராம்பு வச்சுப்பாராம். அப்படி இன்ஃபெக்ட் ஆனது இங்கே, அதாவது சர்வைக்கல் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் உடம்புல கிருமி இருக்கோ அதை வாஷ் பண்ணி தள்ளுற ரெஸ்ட் ரூம் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அந்த லிம்ஃப் நோட்ஸ் வெள்ளனாகி அந்த இன்ஃபெக்ஷனால் புடனி வலி வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் தெரியாமல் அவர் கால் நூற்றாண்டுங்கிறத பேச்சுக்கு சொன்னேன். 25 வருஷமாக கஷ்டப்படல. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாக, ஒரு ரைமிங்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வருஷமாக புடனி வலி சுற்றுறாரு. அவருக்கு ஆன்லைன் எக்ஸசைஸ், கழுத்தை சுற்றுங்க, 10 வாட்டி இப்படி சுற்றுங்க, ஆந்தை தான் 360ல் சுற்றும், அந்த அளவுக்கு அவர் 360ல் சுற்றிட்டார் கழுத்தை. அதே மாதிரி கழுத்து சுற்று பயிற்சிகள், அப்புறம் தலையை சுற்றுறது, நீவுறது, அதுக்கப்புறம் சொடக்கு எடுத்து விட்றது, கைரோ ப்ராக்டிஸை இப்போ தமிழில் விட்றாங்க, சிரோபதி, அப்படி சொடக்கு எடுத்து விட்றது, அதுக்கப்புறம் உலக்கையை தூக்கி காலில் ஊன்றாங்களாம். ஆக்சுவலாக அவருக்கு புடனில் இருக்குது. காலில் ஊன்னா எல்லாமே கரெக்டாகிருமா, கால் தான் எல்லாம், கால் கரெக்ஷன் உலக்கை தெரப்பின்னு ஏதோ போயிருக்காங்க. இந்த மாதிரி பல தெரப்பி ட்ரை பண்ணிட்டார், எதுவுமே முடியல. அவர் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவர், சர்வைக்கல் லிம்ஃப் நோடு இஷ்யூ. இன்னொருத்தர் மெட்டபாலிக் டிசீஸ், தைராய்டே அட்ரோஃபி ஆகிருக்கு கிளாண்டு. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. இங்கே வலிக்குதுன்னா அந்த எலும்பு மட்டுமே காரணம்னு சொல்லிட்டு அப்படி குருட்டுத்தனமாக போகிறாங்க. அதனால் கழுத்து வலிக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு வைத்தியம் பண்ணணும்னா நீங்கள் ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் போய் சந்திங்க. எந்த ஆஸ்டியோபதி மருத்துவர்னாலும் சந்திங்க. நான் மதுரையில் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். நான் மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.